ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்பவே ஒரு முக்கியமான திருப்பமாக இன்னைக்கு ஒரு நிகழ்வானது நடந்திருக்கு. ஏற்கனவே ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஏற்பட்ட மோதல் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்க நேரத்தில் உதவிகள் அமெரிக்காவால் கொடுக்கப்படக்கூடிய அந்த அத்தனை ஆயுதம் சார்ந்த உதவிகளும் கூடவே உக்ரைனுக்கு தேவையான அந்த முக்கியமான அசிஸ்டன்ஸ் ஆயுதங்கள் அல்லாத உதவிகளும் இன்னையோட முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு மேஜரான இஷ்யூனா, இப்போ வரைக்கும் அதாவது இன்னைய தேதி வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் 45% அதிகமாக அமெரிக்காவோட ஆயுதங்களையும் அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டு இருக்க உதவிகளையும் தான் உக்ரைன் டெய்லி ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு நிறுத்தப்படக்கூடிய இந்த உதவிகள் உக்ரைனுக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. இது கூடவே நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்கல்ல, அப்படி எவ்வளோதான் நிறுத்தியிருக்காங்க, என்ன விதமான ஆயுத உதவிகளை நிறுத்தியிருக்காங்க, இதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தாம்புக்ஷ் டிபி ட்ரெண்டிங்ஸ். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உக்ரைனுக்கு செல்லக்கூடிய உதவிகள் நிறுத்தப்பட போகுதுன்ற செய்தி வெளியில் வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் முழுமையான உதவிகள் நிறுத்தப்படலை. இப்போ அந்த உதவிகள் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணப்படுது. இப்போ இவங்க உதவிகளை நிறுத்தியிருக்காங்கன்றது குறிக்கிறது, இந்த நம்ம ஒரு டேப்பை திறந்து விட்டோன்னு வைங்க, ஒரு குழாயை திறந்து விட்டோன்னா அந்த லாக் பண்ணனா உள்ளே இருக்க தண்ணி மொத்தமாக நின்றுடும். இதுதான் கம்ப்ளீட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுறதுன்றது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, இல்லை அது ஆயுத உதவிகளோட விகிதத்தை குறைச்சிருக்காங்களான்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்திருக்கும். அதுக்கான பதில் இப்போ என்னன்னா, கம்ப்ளீட் ஷட் டவுன் இல்லைனா கம்ப்ளீட்டாக உதவிகள் போகக்கூடியதுன்றது நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் 2022 பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டப்போ அப்போதைய பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் 86 பில்லியன் அளவிலான உதவிகளை இந்த உக்ரைனுக்கு அறிவிச்சிருந்தாங்க. இந்த 86 பில்லியன் தான் இப்போ வரைக்கும் வெளியில் தெரிஞ்ச மாதிரி இருக்க உதவிகள். அதாவது அஃபிஷியலாக 86 பில்லியன் உக்ரைனுக்காக இவங்க ஒதுக்குனது. இந்த 86 பில்லியன் சொல்கிறாங்கல்ல, இதை யார் கொடுப்பாங்க? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறைகளானது இருக்கு. நேரடியாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகள். அதுல யார் யார் எவ்வளவு உதவிகளை கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மூலமா அங்கீகரிக்கப்பட்ட இந்த 86 பில்லியன்ல 46 பில்லியன்ன்றது பிரசிடென்ஷியல் டிரா டவுன் அத்தாரிட்டி PDA மூலமா இவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா 33 பில்லியன்ன்றது உக்ரைன் செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் இனிஷியேட்டிவ் USAIன்னு சொல்லுவாங்க, அதன் மூலமா ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா 7 பில்லியன் பார்த்தோம்னா ஃபாரின் மிலிட்டரி ஃபினான்சிங் FMFன்னு சொல்லுவாங்க, இதன் மூலமா ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இந்த 86 பில்லியன் யார் யார் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு இவங்களுக்காக சாங்ஷன் ஆகியிருக்கின்றது. இப்போ இந்த 86 பில்லியன் உதவிகள் கொடுத்துருக்காங்கல்ல, இது அப்படியே நேரடியாக உக்ரைன் கிட்ட கேஷாக கொடுத்துருவாங்களா இல்லை ஆயுதங்களாக கொடுத்துருவாங்கன்னா, அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, இந்த 86 பில்லியன் இருக்குல்ல, இதை இவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட நேரடியாக கைமாற்ற மாட்டாங்க. இதில் வெறும் ஒரு சில பில்லியன் டாலர்கள் மட்டும்தான் உக்ரைனுக்கு கேஷாக உதவிகள் போகும். மற்றபடி பார்த்தோன்னா அமெரிக்காவிலே நிறுவனங்கள் இருக்குல்ல, ஆயுத உற்பத்தி நிறுவனங்களும் சரி இல்லை மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் சரி, அவங்க கூட கான்ட்ராக்ட் ஆனது போடப்படும். இங்கே ஃபண்ட் ஆனது ஒதுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த நிறுவனங்களுக்கு அந்த டெண்டர் ஆனது கொடுப்பாங்க. அதில் யார் இவங்களோட அந்த கோல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ இல்லை யார் அந்த கிரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட ஆர்டர் ஆனது கொடுப்பாங்க. இப்போ ஒரு 1000 துப்பாக்கி உக்ரைனுக்கு தேவை. அந்த 1000 துப்பாக்கியோட மதிப்பு ஒரு $1,00,000 வைங்க. அதை இவங்க மூலயமா கொடுத்து அதுக்கான கணக்கை கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ அமெரிக்காவோட அமௌண்ட்டை எடுத்து அமெரிக்க நிறுவனங்கள் கிட்டேயே கொடுத்து அந்த ஆயுதங்களை தயாரித்து அந்த கம்பெனி கிட்ட இருந்து அமெரிக்கா வாங்கி திரும்ப உக்ரைனுக்கு கொடுக்கறதா இந்த ஒரு உதவியின் மூலயமா போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால உக்ரைனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னா அப்போ ஆல்ரெடி வெளியில் போன ஆயுதங்கள், ஏன்னா போலாந்து மூலயமா தான் முக்கால்வாசி ஆயுதங்கள் உக்ரைனுக்குள்ளே போயிட்டு இருக்கு, அதெல்லாம் அங்கேயே நிறுத்தப்படுமான்ற கேள்விக்கு பதில் எல்லாமே அங்கேயே தான் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ உக்ரைனுக்கு நிறுத்தப்பட்டிருக்க உதவிகளில் மெயினாக என்னென்ன இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, இதில் எது பெரிய இஷ்யூவை ஏற்படுத்தும்னு பார்த்தோம்னா, Mi-17 ஹெலிகாப்டர்ஸ், இதுக்கு தேவையான ஸ்பேர்ஸ், அது மட்டும் இல்லாமல் வெப்பன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஆப்ரம்ஸ் பீரங்கி, T-72B டேங்க்ஸ், ஜாவ்லின் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், ஹாக் சிஸ்டம், ஸ்டிங்கர் ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம், இது எல்லாத்துக்கும் தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், அதுக்கு தேவையான ரீஃபில் பண்ணக்கூடிய ஏவுகணைகள், இதோட போக்குவரத்தை உக்ரைனுக்கு கொண்டு போய் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி சேர்க்கணும்ல, அது எல்லாத்தையும் தடைப்படுத்தும். இந்த 86 பில்லியனை யார் யார் கொடுத்துருக்காங்க, யார் யார்கிட்ட இருந்து சாங்ஷன் ஆகியிருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த 86 பில்லியனை உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு,
இந்த 86 பில்லியன்ல எந்த அளவுக்கு அமௌண்ட் உக்ரைன் போய் சேர்ந்திருக்குன்னு பார்க்கணும்ல. அந்த கணக்கு எடுத்து பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து சிஎஸ்ஐஎஸோட ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணது தான். இந்த சிஎஸ்ஐஎஸ்னா என்னன்னு கேட்டீங்க, சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ்னு சொல்லுவாங்க. மொத்த கணக்கு வழக்கையும் எப்படி சொல்றது, இவங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா எவ்வளோ ஆகியிருக்கு அஃபிஷியலாக சொல்லிடுவாங்க, இவ்வளோ ஆயிருக்குன்னு. இது எல்லாமே அவங்களோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறது தான். இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உதவிகள் உள்ள போயிருக்கு, இல்லை உண்மையிலேயே எந்த அளவுக்கு உதவிகள் இந்த 86 பில்லியன்ல இருந்து அவங்களோட கைக்கு போயிருக்குன்னா, யூஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த எய்ட்ல இருந்து 28.6 பில்லியன் இந்த அளவுக்கு அதிகமான அமௌண்ட்ன்றது உக்ரைனுக்காக டிஸ்பேச் பண்ணப்பட்டுச்சு. அப்படின்னா அதுக்கான ஆர்டர் கொடுக்கப்பட்டு அதுக்கு தேவையான ஆயுதங்கள், அவங்க வெளிநாட்டில இருந்து வாங்கின ஆயுதங்கள், இல்லை அவங்க உள்நாட்டிலே இருந்து கணக்கில் எழுதி வச்சு கொடுத்த ஆயுதங்கள் இந்த 28.6 பில்லியன் அளவுக்கு உக்ரைனை போய் சேர்ந்துருச்சு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா ஒரு 34.2 பில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்பிலானதுக்கு கான்ட்ராக்ட் ஆனது சைன் பண்ணப்பட்டிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, இந்த நிறுவனங்கள் கிட்ட ஒரு டீல், இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் ஏற்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட ஆயுதங்கள் செய்யறதுக்கான அந்த ஒப்பந்தத்தை கொடுத்து அவங்க கிட்ட இந்த ஆயுதங்களை வாங்கி கொடுப்பாங்கன்னு. அந்த மாதிரி 34 பில்லியன் வரைக்கும் கம்பெனிக்கு ஆர்டர்ஸ் போயிடுச்சு. இவ்வளோ ஆயுதங்கள் வேணும், இத்தனை செட் வேணும், இந்த நாளுக்குள்ள வேணும்னு அதுக்கான சாங்ஷன்ஸ் போடப்பட்டு கம்பெனிக்கு போயிடுச்சு. ஸோ இது ரெண்டு மேஜர் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸில் அந்த 28 பில்லியன் கணக்கு சொன்ன பாருங்க, அந்த அளவுக்கு உதவிகள் ஆல்ரெடி உக்ரைனுக்கு போயிருச்சு. இல்லைனா உக்ரைன் போகிறதுக்காக அமெரிக்காவில இருந்து டிஸ்பேச் பண்ணப்பட்டுருச்சு. இப்போ அது போலாந்தில் இருக்கலாம், இல்லை யூரோப்பியன் யூனியனில் இருக்கலாம், எந்த இடத்துல அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ அது உக்ரைனுக்கு அதோட பயணத்தை தொடங்கிருச்சு. இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, இவங்க ப்ராமிஸ் பண்ணப்பட்ட இந்த 86 பில்லியன்ல 2.5 பில்லியன் அளவிலான ஆயுதங்கள் சாங்ஷன் பண்றதுல ஏற்பட்ட குளறுபடிகளால எக்ஸ்பயர் ஆகியிருக்கு. அதாவது முக்கியமான மெடிசன் ஐட்டம், முக்கியமான சில வெப்பன்ஸ் அவங்களோட ஓல்டு ஸ்டாக்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்கல்ல, அது எல்லாமே எக்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு 2.5 பில்லியன் அளவுக்கு இதில் சில பிரச்சனைகளும் நடந்திருக்கு. இப்போ கிரவுண்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, இவங்க இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ உக்ரைனோட எல்லையை தாண்டி அந்த ஆயுதங்கள் போவதான்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி உக்ரைனுக்குள்ள போன ஆயுதங்களும் சரி, இல்லை போலாந்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் பாதிக்கு மேலே டிஸ்பேச் ஆகிட்டதா சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள ஆயுதங்கள் போலாந்தில் ஸ்டாக் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இன்னைக்கு போலாந்திலிருந்து உக்ரைனுக்கு செல்லக்கூடிய ஆயுதங்கள் போலாந்திலே ஸ்டாக் பண்ணப்பட்டிருக்கு. இது அந்த இடத்துல சேர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேப்பா, இப்போ அமெரிக்கா அவங்களோட உதவியை நிறுத்திட்டாங்க. அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர் உடனே நின்றுடுமா? இல்லை ரஷ்யா உக்ரைன் போர் உடனே நிற்கிற அளவுக்கு இதனால ஒரு மேஜர் இம்பாக்ட் ஏற்படுத்த முடியுமானா, அதுக்கு ஜெலன்ஸ்கி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த கிளாஷ் ஏற்பட்டதுக்கு அப்புறம் கேட்கப்பட்ட முதல் கேள்வி அதுதான். ஒருவேளை உங்களுக்கான உதவியை நிறுத்திட்டா என்ன பண்ணுவீங்க, அவர் உதவி கொடுக்கலாம், உங்களால் எப்படி சண்டை போட முடியும்னு. அப்போ அவர் ஒரு பதில் சொன்னார். உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களில் 40% அதிகமானது மேட் இன் உக்ரைன். அதாவது ஹெவி ட்ரோன்ஸ், லாங் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ். அவர் மெயினாக சொன்னது ட்ரோன்ஸ் மட்டும்தான். ஏன்னா அதுதான் உக்ரைன் அவங்களோட நாட்டிலே தயாரிச்சு. இந்த பேட் வேகி ட்ரோன் எல்லாமே உக்ரைனுக்குள்ளே தயாரிக்கப்பட்டு தான் ரஷ்ய தலைநகரை தாண்டி, ஏன் ஒரு 1500 கிலோமீட்டர் தாண்டி கூட போயிட்டு அடிக்கிற அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த 40% அதிகமானது சொன்னது மெயினாக ட்ரோனை மையப்படுத்தி தான். இந்த அளவுக்கு ஆயுதங்களை எங்களோட நாட்டிலே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். 45% வரைக்கும் அமெரிக்காவோட உதவிகள் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா சரி பாதி, அவர் ஒரு நாளைக்கு ஒரு 10 புல்லட்டை ஃபயர் பண்ணுறாருன்னா அதில் 5 புல்லட் வரைக்கும் அமெரிக்காவோட ஹெல்ப்ல இருந்து வருது. அப்போ மீதம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலயமாகவும், ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகள், இந்த இடத்துல ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகள்லாம் மெயினாக ஜப்பான் உள்ள வருவாங்க, இவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள். ஸோ இப்போ இந்த அமெரிக்காவோட 45% ஸ்டாப் ஆகுறது மெயினாக எல்லாத்துலேயுமே அடி வாங்கும். இப்போ உக்ரைனை டிஃபெண்ட் பண்ணுறதுல பேட்ரியாட்டுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அதே மாதிரி பேட்ரியட் மட்டும் இல்லாமல் பேட்ரியட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்க நிறைய அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கான வெப்பன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அமெரிக்கா ஒரு பேட்டரிக்கு அதிகமான யூனிட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெர்மனியிலேருந்து ஜெர்மனி நேரடியாக கொடுக்கக்கூடிய உதவிகள் மட்டும்தான் இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு வரும். இப்போ ஜெர்மனி மூலயமா அமெரிக்கா கொடுத்துருப்பாங்கல்ல, இப்போ ஜெர்மனி கிட்ட ஏற்கனவே ஒரு பழைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட் இருக்குது, அதுக்கான ஃபண்டை அமெரிக்கா கொடுத்துட்டு இதை நீ கொடுப்பா, உனக்கான நான் புதுசாக ஒரு யூனிட் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அமெரிக்காவோட பைசா மூலயமா வரக்கூடிய எந்த ஒரு உதவிகளும் இந்த இடத்துல வராது. ஸோ இதே மாதிரி போச்சுன்னா எத்தனை நாளைக்கு உக்ரைனால இதை தாக்கு பிடிக்க முடியும்? அந்த கேள்விக்கான பதிலும் நம்ம பார்த்தாகணும். அட்லீஸ்ட் 3 to 4 மாதம் வரைக்குமாவது இந்த ஒரு ரஷ்யா உக்ரைன் போரை அமெரிக்காவோட ஆயுத உதவி இன்னைக்கு நிறுத்தப்பட்டாலும் உக்ரைனால் தொடர முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக தொடர முடியும் இதே வீரியத்தில்? ஏன்னா ATACMS தான் உங்களுக்கு மெயினான வெப்பன். அதை வச்சு தான் உக்ரைன் இவ்வளோ நாள் ரஷ்யா எப்படி சொல்கிறது ஸ்டன் பண்ணியிருந்தாங்க. S-400 அடித்தது, முக்கியமான பேசஸ் அடித்தது, இது எல்லாத்தையுமே அதை வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அமெரிக்கா கிட்டேருந்து வரது நின்றுச்சுன்னா கண்டிப்பாக உக்ரைனால் ரொம்ப நாள் சர்வை பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல மெசேஜ்ன்றது ரொம்ப கிளியர். ஒன்று, சைன் பண்ணு பீஸ் டீலில், ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனை போரை விட்டு வெளியே கொண்டு வா. அப்படி இல்லையா, இதை தான் நான் பண்ணுவேன், நீ எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் உக்ரைனை விட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ரக்ஷன் மோடுக்கு போயிடும். இப்போ இந்த போரை நிறுத்தாமல் விட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப் எடுக்கக்கூடிய மெயினான இந்த இடத்துல நீங்கள் யாரெல்லாம் ட்ரம்ப் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு ஃபேவர் பண்ண மாட்டான்னு சொல்கிறீங்களோ, ஓப்பனாக ஃபேவர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் இந்த இடத்துல உக்ரைனுக்கு நெகட்டிவாக போயிட்டுருக்கு. உக்ரைனுக்கு நெகட்டிவாக மாறினாலே அது ரஷ்யாவுக்கு ஃபேவராக போகக்கூடிய முடிவு தான். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னொரு 2 to 3 மாதத்தில் ரஷ்யாவுக்கு எதிரான அந்த சாங்ஷன்ஸ்
அதை லிஃப்ட் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஆல்ரெடி G7 நாடுகள் G8 நாடுகளுக்குள்ள ரஷ்யா கொண்டு வரதுக்கான அந்த டாக் வெளியில் வந்துருச்சு. திரும்ப அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்னதான் யூரோப்பியன் யூனியன் இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட முறுக்கிட்டுனாலும் அவங்களால ரொம்ப நாளைக்கு அதை ஹோல்ட் பண்ண முடியாது. இதுக்கு நடுவில் யூகேயோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒரு $2.5 பில்லியன் மதிப்புன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அதிகமான ஃபண்டை நாங்கள் உக்ரைனுக்காக ஒதுக்க போகிறோன்னு. இது வந்து ரஷ்யாவோட ஃப்ரோசன் அசட்ஸ் இருக்குல்ல, அதன் மூலியமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய ரெவன்யூ. அவங்க ரஷ்யாவோட நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், நிறைய வந்து எப்படி சொல்கிறது, அவங்களோட ஹை வேல்யூ குட்ஸ் இருக்கும். அது மூலிமா வரக்கூடிய ரெண்ட், இல்லை அதுக்கு மூலிமா ஜென்ரேட் ஆகக்கூடிய ரெவன்யூ, இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு பேங்க்கில் அவங்களால எடுக்கக்கூடிய லோன்ஸ், இந்த மாதிரி அதன் மூலிமா ஜென்ரேட் பண்ணுற ரெவன்யூ வச்சு ஒரு $2.5 பில்லியன் வரைக்கும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் என்ன தான் பண்ணாலும், இல்லை எவ்வளோ தான் உக்ரைனுக்கு உதவிகள் கொடுக்கணும்னு நினச்சாலும், அமெரிக்கா இந்த இடத்துல அவங்களோட சப்ளைஸை கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா 100%ல் 45% அமெரிக்கன் வெப்பன்ஸ் தான் உள்ள மேஜராக ப்ளே பண்ணிட்டு இருக்குன்னா, திடீர்னு அந்த 45% கட் பண்ணால் யூரோப்பியன் யூனியனும் மொத்தமாக சேர்ந்தாலும் அதை உடனே உங்களால் புஷ் பண்ண முடியாது. அதுக்குள்ளே பேட்டில் ஃபீல்டில் என்ன வேணால் மாறலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வந்து உங்கள் எல்லாருக்கும்